இந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு கால் பண்ணுச்சு. அரசியலா தானே எதிர்கொள்ளலாம். ஆனா அரசியல் இப்படி ஒரு சூழ்ச்சி அரசியலை வந்து எதிர்கொள்ளக்கூடாதுல்ல. ஒரு மனுஷனோட ஒரு பர்சனல் லைஃப்ல போய் நம்ம கை வச்சு அதை வந்து நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு அதை வந்து ஒரு பொதுத்தளங்களை பேசுறது, அது அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு விமர்சனம் பண்றது, ஒரு மனசு எவ்வளோ மன அழுத்தத்துல நம்ம உட்படுத்தி இருக்கிறோம். இது வந்து சரியான மாண்பா? இது சரியான மாண்பான்னு கேட்கிறோம். அவரும் கேட்கிறாப்ல, ரசிகர்கிட்ட கெஞ்சி கேட்கிறாப்ல, என் பின்னால தொடர்ந்து வராதீங்க, அரசியலா மாறுங்க அப்படிங்கிற. இந்த ரசிகரும் கேட்குறீங்களா? அவர் உங்களுக்கோசம் தானே வந்தாப்புல, அரசியலுக்கு வந்தாப்புலையே இல்லையா? வந்து அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக தானே பயணிச்சுட்டு இருக்காரு. எவ்வளோ செலவு பண்ணி பயணிச்சுட்டு இருக்காரு. தன்னோட வருமானத்தை விட்டு பயணிச்சுட்டு இருக்காரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண முடியல. எவ்வளோ மனவேதனை. ஒரு பக்கம் 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த இறப்புக்கெல்லாம் என்ன பதில்? கொஞ்சமாச்சும் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அரசியலா மாறுறீங்களா? எவ்வளோ அவர் மன அழுத்தத்தில் இருப்பாரு. உங்களை நம்பி தானே களத்துக்கு வந்தாரு. தமிழக மக்கள் தான் நான் அப்படிங்கிறாருல்ல. அப்ப நீங்க மாறணுமா வேணாமா? இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்க தானே திரும்ப பதிலடி கொடுக்கணும். அவர் அரசியல் தலைவரா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலைவருங்க. நீங்க மாறினாத அரசியலா மாறினா மட்டும்தான் அவர் தலைவரா நிக்க முடியும். அவர் இவ்வளவு தூரம் இழந்திருக்கிறார், இவ்வளவு அவமானப்பட்டிருக்கார், இவ்வளவு விமர்சனம் உள்ளாகியிருக்கார். அது யாருனால, எதற்காக, யாருக்கோசரம் பண்றாரு? யாருக்காக இவ்வளவு தூரம் தாங்கியிருக்காரு? உங்களுக்காக தானே தாங்கியிருக்காரு. ரசிகராக உங்களுக்காக தானே ஓடுறது, ஒடியாறது, ஏறுறது, இறங்குறது. கொஞ்சமாச்சு நமக்கு அறிவு வேண்டாம்? ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான், இவ்வளவு தூரம் பேசுறான், நமக்கோசம் வந்திருக்கான், செய்யணும்னு நினைக்கிறான். நாம கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கிட்டு பின்னால ஓடாம நின்று என்ன சொல்றாப்புல, என்ன செய்ய சொல்றாப்புல, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேணாம்? தமிழகம் வெற்றி பெறுவதும், நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவதும் ரசிகர்கள் அரசியலா மாறினா மட்டும்தான், அரசியல் பொறுப்பாளர்களா மாறினா மட்டும்தான், அரசியல் கேடர்ஸா மாறினா மட்டும்தான் அவர் ஜெயிப்பார். அவர் தலைவரா நிக்க முடியும். அது உங்க கையில தான்.